கன்னியாகுமரி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு முப்பந்தல். தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சப்போ அவர்களுக்கிடையில் உள்ள பிரச்சனைகளை அவ்வை பிராட்டியின் தலைமையில் பேசி தீர்க்கும் இடம்தான் முப்பந்தல். மூவேந்தர்களும் கூடும் இடம்ங்கிறதுனால முப்பந்தல்னு பேரு. கன்னியாகுமரியின் எல்லை தெய்வமாக ஆரல்வாய் மொழியின் எல்லையில் வீற்றிருப்பவள் தான் முப்பந்தல் இசக்கியம்மன். தேசிய நெடுஞ்சாலையில் கோயில் கொண்டிருப்பதால் இந்த வழியில் செல்லும் வாகன ஓட்டிகள் வண்டியை நிறுத்தி அம்மனை கும்பிட்டு மறக்காம காணிக்க செலுத்திட்டு போறாங்க. தங்கள் வழித்துணையாக இசக்கியம்மன் வருவாள் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். முப்பந்தல் பக்கத்தில் இருக்கிறது பழவூர். இந்த ஊரில் நாட்டிய மங்கை ஒருத்தி தனது மகள் இசக்கியுடன் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாள். அவள் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட ஒருவன் இசக்கியிடம் காதல் மொழி பேசி வஞ்சனையால வீழ்த்தினான். இசக்கியை நகை பணத்தோடு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு வரவழைச்சவன் இசக்கி அவனிடம் காதல் மயக்கத்தில் இருந்தப்போ தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டு துடிதுடிக்க கொன்றான். அந்த நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு காட்டு வழியா போய்கிட்டு இருந்த அந்த கயவன் பாம்பு கடித்து அவனும் இறந்தான். இந்த நிலையில தெய்வ பிறவியான இசக்கி சிவபெருமானிடம் தன்னை வஞ்சனையால் கொன்றவனை தானே அழிக்கணும்னு வரம் பெற்று மீண்டும் தன்னையும் தன்னை ஏமாற்றியவனையும் உயிர்த்தழ செய்யணும்னு வேண்டினா. சிவபெருமானும் வரம் கொடுத்தார். அதனால பாம்பு கடிச்சு இறந்து கிடந்த இசக்கியை கொன்ற அந்த கயவன் வீடு திரும்பினான். இசக்கி காட்டில் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு கள்ளிச்செடியை ஒடிச்சு அதை குழந்தையா மாற்றினான். அந்த குழந்தையை இடுப்புல தூக்கிக்கிட்டு அவளை ஏமாற்றியவனின் ஊருக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டி தன்னையும் தன் குழந்தையையும் அவன் ஏற்க மறுக்கிறான்னு புகார் சொன்னா. விசாரணைக்கு வந்த அந்த கயவன் இவள் என் மனைவியும் இல்லை, இந்த குழந்தையும் என்னோடது இல்லைன்னு சொல்லி கெஞ்சினான். ஒரு கட்டத்தில் இசக்கி இடுப்புல இருந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டா. அந்த குழந்தையும் நேரா அவன்கிட்ட போய் அப்பான்னு கூப்பிட்டுச்சு. இதை பார்த்த பஞ்சாயத்து தலைவர் குழந்தை பொய் சொல்லாதுன்னு சொல்லி பேசி முடிவுக்கு வாங்கன்னு ஒரு வீட்டுக்குள்ள 2 பேரையும் வச்சு பூட்டிட்டாங்க. இந்த நேரத்துக்காக காத்திருந்த இசக்கி நடுராத்திரி ஆனதும் விஸ்வரூபம் எடுத்து அவளை ஏமாற்றியவனை தன் கையாலேயே கொன்று பழிய தீர்த்துக்கிட்டா. அப்புறம் பழவூரை விட்டு மேற்கு நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தப்போ முப்பந்தல்ல மூவேந்தர்களுடன் பேசிக்கிட்டு இருந்த ஔவையார் அந்த வழியா போன இசக்கிய கூப்பிட்டு இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு சொன்னார். இசக்கியும் அங்கேயே தங்கினாள். இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த சிவபெருமான் பார்வதி தேவியை பார்க்க பார்வதி தன் வீரசக்தியை இசக்கிக்கு அளித்தார். அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானால் இசக்கி. இசக்கிய ஔவையார் சாந்தப்படுத்தியதால முப்பந்தலில் ஔவையார் அம்மன் ஒரு தனி சந்நிதி இருக்கு. விஷ்ணுவின் அவதாரமான இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சந்நிதி இருக்கு. முப்பந்தலில் பிராமணத்தி அம்மன், வைஷ்ணவி, துர்கை, பிரத்யங்கரா தேவி, வலம்புரி விநாயகர், பாலமுருகன் ஆகியோருக்கு தனி சந்நிதி இருக்கு. பட்டவராயர், சுடலைமாடனுக்கும் தனி சந்நிதிகள் உள்ளன. கோவிலுக்கு வெளியே மிக பெரிய அளவில் 133 அடி உயர இசக்கி அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் ஆடி மாதம் கடைசி செவ்வாயன்று நடக்கும் திருவிழாவில் சுற்றுவட்டார மக்கள் ஆடுகளை பலியிட்டு அம்மனை வழிபடுகிறார்கள். தை மாதம் நடக்கும் மலர் அபிஷேகமும் சிறப்பாக நடைபெறும். குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் கட்டிய பிரார்த்தனை தொட்டில்களும் இங்கு உள்ளது. இசக்கியம்மன் அருளால் வேண்டுதல் பலித்த பக்தர்கள் மனித உருவ பொம்மைகளை செஞ்சு எடுத்து வந்து அம்மன் வாசலில் வைக்கிறாங்க. குழந்தை வரம், திருமண பாக்கியம், நோயற்ற வாழ்வு ஆகியவற்றை அருளும் இசக்கியம்மன் அருள் உங்கள் எல்லாரோடும் இருப்பதாக.